உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கேள்வி நமக்கு ரொம்ப பழகி போன கேள்வி இல்லை? நிறைய பேர் பார்க்கும் போதெல்லாம் கேட்பீங்க, எப்படி இருக்கீங்க? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்குங்க. இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன்னா சொல்லுவோம், ஆடா அதை ஏன் கேட்குற. இன்னும் கொஞ்சம் ரொம்ப வறுமையில் இருந்தால் காடு வாவாங்குது, வீடு போங்குது. இப்படி ஒற்றை கேள்வி, வித்தியாசமான பதில்கள். இப்படி தான் ஒரு முறை நம்முடைய மரித்து போன பாசமிகு பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் பர்மா தேசத்திற்கு தன்னுடைய திருப்பயணத்தை மேற்கொள்கிறார். அங்கே அவர் உரையாற்றுகின்ற பொழுது இந்த கேள்வியோடு ஆரம்பிச்சாராம், எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு. எல்லாரும் நம்மளாம் சொன்ன மாதிரி வித்தியாசமாக பதில் சொன்னாங்க. ஒரே ஒரு சின்ன குட்டி சிறுமி தன்னுடைய உடல் உபாதையினால் அந்த வீல் சேரில் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அவங்க சத்தமாக சொன்னாங்களாம், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லியிருக்கிறாங்களாம். பாப்பரசருக்கு ஒரே ஒரு ஆச்சரியம். எல்லாரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அந்த பாப்பா மட்டும் வித்தியாசமாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த பாப்பா சொன்னாங்களாம், பாப்பரசரே என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்களே அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லி சத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. பாப்பரசுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு எல்லாரையும் திரும்ப கேட்டிருக்கிறார், எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கார். அப்புறம் சொல்லி கொடுத்தார், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். எல்லாரும் சத்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் திரும்ப கேட்குறார், ஏன் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் திரும்பவும் சொல்லித்தரார், பாப்பரசர் உங்கள் வீட்டுக்கு வந்ததுனால இல்லை, இயேசு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதுனால நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. ஏன்னா மகிழ்ச்சி என்பது துன்பத்தின் இல்லாமை அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். அவர் இருந்தால் போதும், எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சஞ்சலமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் அவர் நம்மை வெற்றியோடு நிம்மதியோடு சந்தோஷத்தோடு அவருடைய அருளோடும் நிறைவோடும் வழிகாட்டி செல்வார் என்பதை அழகாக சொல்லி கொடுத்தாராம். சின்ன நிகழ்வு பெரிய ஒரு உண்மையை நமக்கு சொல்லுது. இன்னைக்கு நான் அவர் அப்படியே காப்பி அடிக்க போகிறேன், உங்கள்கிட்ட திரும்பவும் கேட்க போகிறேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கீங்க. அதுதான் நம்ம மக்கள். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? ஏன்னா நம்ம உள்ளத்தில் யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கடலூரில் பணி செய்து கொண்டிருந்தேன். குருமடத்தில் உதவி அதிபராக இருந்து கொண்டிருந்தேன். அதற்கு முன்னதாக நான் சாமியார் ஆனது 2015. சாமியார் ஆகிட்டு ஒரு 3-4 வாரம் தான் ஆச்சு. அப்பொழுது என்னுடைய அதிபர் தந்தை குரு மாணவர்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் ஒரு உரையாற்றணும், ஒரு கான்ஃபரன்ஸில் டாக் கொடுக்கணும். அப்போ திடீர்னு அவருக்கு உடல் சரியில்லாமல் போனதுனால, ஃபாதர் நீங்கள் கொஞ்சம் போயிட்டு டாக் கொடுங்க, இதுதான் தலைப்பு, இந்த தலைப்பில் ப்ரிப்பேர் பண்ணி போய் டாக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு ஒரே பயம், புதிய சாமியார் இல்லைங்களா, ஒரே பதட்டம். நானும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன். சாமியார் சொன்னார், 7 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது, அவ்வளோதான் உன்னுடைய டைம், அதுக்கு மேலே பேசாதீங்க அப்படின்ட்டார். நான் போன உடனே எல்லாரும் பார்த்து கொஞ்சம் பயம். அங்கே பார்த்தா அந்த வால் கிளாக்கு கிடையாது, சுவர் கடிகாரம் இல்லாமல் இருந்ததுனால சரி ஒரு பிரதரை கூப்பிட்டு, ஐயா 7 நிமிஷத்துக்கு மேலே போனால் எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருன்னு கேட்டேன். என்ன சிக்னல் சாமின்னு கேட்டேன். லைட்டாக தலையை மட்டும் சொறி நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் போன பதட்டத்தில் நான் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து பேசாமல் கூரையை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா மனப்பாடம் பண்ணதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா, சொல்லிக்கிட்டே இருந்தேன். 7 நிமிஷம் ஆயிடுச்சு, அந்த பிரதர் தலையை சொறி ஆரம்பித்தார், நான் பார்க்கல. 10 நிமிஷம் ஆச்சு, அந்த பிரதர் தலையை சொரிஞ்சார், நான் பார்க்கல. 15 நிமிஷம் ஆச்சு, அந்த பிரதர் 2 தலையும் சொல்லி ஆரம்பித்தார், நான் பார்க்கல. கடுப்பான பிரதர் சுற்றி இருந்த ஒரு 10 பிரதர்ஸும் சேர்ந்து தலையை சொறி ஆரம்பிக்க சொன்னார், நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஃபாதர் ஒரு 7 to 10 நிமிஷம் பேசுங்க சாமின்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் கரெக்டாக முடிச்சிடுறேன். ஒருவேளை அப்படி முன்னே போச்சுன்னா நீங்கள் உங்கள் சிக்னல் கொடுக்கலாம். அம்மா இப்போவே இல்லைங்கம்மா, கொஞ்சம் நேரம் கழித்து கொடுங்கம்மா, இப்போவே சொல்லிக்காதீங்கம்மா, நம்ம முடிச்சிடலாம்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களோடு 3 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். புனித அந்தோணியார் இறை அன்பின் ஊழியர், முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து, புனித அந்தோணியார் தேவ புனிதத்தின் அடையாளம். மூன்றாவது கருத்து, புனித அந்தோணியார் இரக்கத்தின் வீரன். இது 3 தான் இன்னைக்கு நம்ம பற்றி சிந்திக்க போகிறோம். முதலாவதாக புனித அந்தோணியார் இறை அன்பின் அடையாளம். இன்னைக்கு முதல் வாசகத்தில் ரொம்ப அழகாக கேட்டோம். கடவுளை அன்பு செய்கிறவர், அது அன்பில் நிலைத்திருப்பவர் கடவுளின் மகனாக, கடவுளின் மகளாக தென்படுவர். நாம் கடவுளில் நிலைத்திருந்தால் அன்பில் நிலைத்திருப்பதற்கு சமம். அன்பில் நிறைந்து இருந்தால் கடவுளில் நிலைத்திருப்பதற்கு சமம். புனித அந்தோணியார் கடவுளுடைய அன்பை முழுவதுமாக உணர்ந்து கொண்டவர், அதை ஆழமாக அனுபவித்தவர். திருப்பாடல் 27 அழகா சொல்லுவாங்க பாடலாசிரியர், உமது ஆலயத்தில் இருப்பது தானே நான் வேண்டுகின்ற பாக்கியம். உமது ஆலயத்தில் இருந்து கொண்டு உம்மை முகமுகமாக தரிசிப்பது தான் என்னுடைய வேண்டுதல். உங்களை முகமுகமாக தரிசித்து அந்த அன்பை நான் சுவைத்து இருக்கின்ற பொழுது நான் எப்பேற்பட்ட பாக்கிய பெற்றவனாக இருக்க முடியும் என்பதை அழகா வெளிப்படுத்துவாங்க. நாம் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய 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 நாம் நமக்குள்ளாக இருக்கின்ற அழகையும் நமக்குள்ளாக இருக்கின்ற அருளையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவோம். சிறந்த எடுத்துக்காட்டு நமது அன்புமிகு புனிதர் அந்தோணியார். கடவுளை முழுமையாக அன்பு செய்தவர், அவரை அனுபவித்தவர், அவரை முழுமையாக அறிவித்தவர். அதான் கவிஞர் அழகா சொல்லுவாங்க, எவர் ஒருவர் அன்பை தெய்வமாக பார்க்கிறாரோ, அன்பை தெய்வமாக பார்க்கிறாரோ அவர்கள் புனிதர்கள் ஆகிறார்கள். எவர் ஒருவர் அன்பை மனிதமாக பார்க்கிறார்களோ அவர்கள் மனிதர்கள் ஆகிறார். அதாவது அன்பை அன்பாக பார்க்கிறவர்கள் மனிதர்கள் ஆகிறார்கள். அன்பை தெய்வமாக பார்க்கிறவர்கள் புனிதர்கள், அன்பை அன்பாக பார்க்கிறவர்கள் மனிதர்கள், அன்பை வெறுமனே உடல் இச்சையாக பார்க்கிறவர்கள் மிருகங்கள், அன்பையே பார்க்காதவர்கள் பேய்கள் என்று எழுதி வச்சிருப்பார். நம்ம எல்லாரும் கடவுளை அன்பாக பார்க்க அழைக்கப்பட்டவர்கள். அந்தோணியாரை போல அந்த அன்பை சுவைக்கவும் அனுபவிக்கவும், அனுபவித்து அதை வெளியே அறிக்கையிடவும் அழைக்கப்பட்டவர்கள். அந்தோணியார் திறம்பட அதை செய்தார். அவர் இறை அன்பின் ஊழியராக இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி அன்பு செய்கிறோம்? ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க, தூங்க போன உடனே உங்களுக்கு கனவுல கடவுள் ஒரு வரம் தரார். நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் ஒரு வரம் கேட்கணும், அந்த வரத்தை நான் அப்படியே முழுசாக கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கனவுல சம்மனு சாண்டவர் சொல்கிறாருன்னு நினச்சிக்குங்களேன். நம்மள எத்தனை பேர், சாமி எனக்கு இந்த சென்மத்தில் வாய்த்த அதே பொண்டாட்டி தான் வேணும், இதே புருஷன் தான் எனக்கு 7 சென்மத்துக்கும் வேணும், வேற யாரும் வேணாம், எனக்கு இவர் தான் வேணும், இவங்க தான் வேணும் சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். உடனே 2 கை தூக்குறாங்க சில பேர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பேர் பார்க்குறாங்க நம்ம ஆள் தூக்குறாரா இல்லையான்னு பார்ப்போம். சில பேர் தூக்கிடுமா வீட்டுக்கு வந்தால் இருக்குது அப்படின்னு சிலதெல்லாம் இருக்குது. ரொம்ப பாசமான மக்கள் நீங்கள். இன்னைக்கு நாம் அன்பை நமது குடும்பத்திலே எவ்வாறாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? நீங்கள் இதை கொடுத்தா நான் உங்களுக்கு அன்பு செய்வேன், கட்டாயம் நிமித்தமான அன்பு. இல்லை என்றால் இதை நமக்கு இவர் செய்தார்கள் என்றால் நாம் இது உங்களுக்கு திரும்ப செய்வோம், வியாபார ரீதியான அன்பு. ஆனால் கடவுள் அன்பு, நீர் எப்படி என்னை வெறுத்தாலும் சரி, என்னை விட்டு ஒதுங்கி சென்றாலும் சரி, பாவத்தில் மூழ்கி சென்றாலும் சரி, நீ எவ்வளவு தூரமாக விலகி சென்றாலும் சரி, நான் உன்னை தேடி வந்து அன்பு செய்வேன். அதுவே என்னுடைய தியாகம் நிறைந்த அன்பு என்பதை ஆண்டவர் கல்வாரியிலே சிலுவையிலே நமக்காக வெளிப்படுத்தினார். அந்த அன்பின் நிமித்தமாக அவர் இறங்கி வந்தார், தாழ்ச்சியோடு இறங்கி வந்தார். நமது அன்பிலே நாம் இறங்கி வருவதுதான் நிறைவாக என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே தூய அந்தோணியாரை போல ஆண்டவருடைய அன்பை முழுமையாக அறிந்து கொள்வோம். இறை வார்த்தையிலே, அருட்சாதனங்களிலே, நம் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே அவரை அனுபவிப்போம். அவரை நிறைவாக நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாக அனுபவிக்க நமது வாழ்வு அனுக்கிரகம் நிறைந்ததாக, ஆசீர்வாதம் மிகுந்ததாக இந்த உலகத்திலே சாட்சியமாக இருக்கும். முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, புனித அந்தோணியார் புனிதத்தின் அடையாளம். புனிதத்தின் அடையாளம். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. சாதாரண நெருப்பு தான், அந்த நெருப்புல புனிதத்தை கலந்தா அதுக்கு பேர் என்னவா மாறிப்போகுது? ஜோதியா மாறிப்போகுது. சாதாரண தண்ணி தான்,
தண்ணியில புனிதத்தை கலந்து அது பேர் என்னது? தீர்த்தமா மாறி போகுது. சாதாரண கட்டிடம் தான், செங்கலாலும் சிமெண்டாலும் செய்த கட்டிடம் தான், அந்த கட்டிடத்தில் புனிதத்தை கலந்து அது பேர் என்னவா மாறி போகுது? ஆலயமா மாறி போகுது. நம்ம எல்லாம் சாப்பிடாம இருந்தா அதை பசின்னு சொல்றோம். அதுவே ஒரு புனிதத்துக்காக நம்ம பசியா இருந்தா அது பேர் என்ன? விரதம் சொல்றாங்க. நம்ம எல்லாம் பயணம் செய்யறோம். பயணம் செய்யறதுல நம்ம புனிதத்தை கலந்து அது பேர் என்ன? யாத்திரை, திருப்பயணம், புனித பயணம் சொல்றோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் சாதாரணமாக இருக்கின்ற விஷயத்துல புனிதத்தை கலந்து விட்டா அதன் பேரே மிக ஆசீர்வாதமா இருக்கு இல்லைங்களா? நம்ம பேசுற சாதாரண பேச்சில் புனிதம் கலந்தா அது ஜெபமா மாறி போகுது. சாதாரண இசை தான், அந்த இசையில புனிதத்தை கலந்தா அது கீர்த்தனையா மாறி போகுது. சாதாரண செயல்கள் தான், அந்த செயல்களில் புனிதத்தை கலந்தா அது சேவையா மாறி போகுது. சாதாரண பார்வை தான், அந்த பார்வையில புனிதத்தை கலந்தா அது கருணையா மாறி போகுது. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோணியார் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக அன்பு செய்து அனுபவித்ததினால் அவர் சொல்லல, அவர் செயல்ல, அவருடைய இருத்தல்ல எல்லாத்திலையும் புனிதத்தை கலந்து வெளியிட்டார். அவர் அற்புதத்தின் புனிதராக மாறி போனார். இன்னைக்கு நாம் எல்லோரும் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மிகவும் சிறப்பான முறையிலே நம்மை கடவுள் படைக்கும் பொழுது ஒரு ஆழமான கருத்தை வைத்து படைக்கின்றார். நம்ம எல்லாம் புதுநன்மை வாங்கும்போது படிச்சிருப்போம், கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார்? அவரை அறிந்து அன்பு செய்து அவருக்கு சேவித்து அதன்படியாக புனிதத்தின் உச்சமடைந்து மோட்ச பாக்கியத்தை நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக படைத்தார் என்பதை நம்ம எல்லாம் அறிந்திருப்போம். புனிதம்தான் நமது வாழ்க்கையின் ஆரம்பமும் நமது நிறைவும் கூட. எனவே அந்த புனிதத்தை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நமது பேச்சுகளில், நமது பழக்க வழக்கங்களில், நமது நடைமுறைகளில் புனிதம் கொஞ்சம் தவறி போகிறது. ஆனால் ஒன்று நாம் நிறைவாக நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும், புனிதம் மாத்திரமே இந்த உலகத்தை ரட்சிக்கும், வேறு எதுவும் ரட்சிக்காது. புனிதம் மாத்திரமே இந்த உலகத்தை ரட்சிக்கும். எனவே நமது குடும்பங்களில் புனிதத்தை உருவாக்குவோம். நமது வீடுகள் சாதாரணமான கட்டிடம் தான், நமது உறவுகள் கணவன் மனைவி என்ற உறவு சாதாரண பந்தம் தான். ஆனால் அதில் புனிதத்தை கலக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ள வைக்கும் பொழுது அதனுடைய பொருள் மாறி போகும். அந்த பொருள் நிறைவான அருளை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சில இடங்களில் திருமணத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி என்று 2 சேர் போட்டு 3வது சேரும் போட்டிருப்பாங்க. ஏன்னா திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது 3 பேர் அவருடைய உடன்படிக்கைகளை மேற்கொண்டார்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து கடவுளோடு 3 பேர் சேர்ந்து உடன்படிக்கையை மேற்கொள்கிறார்கள். அதனால் தான் அது ஒரு அருட்சாதனமாக மாறுகின்றது. எனவே அது போலத்தான் எல்லா நிலைப்பாடுகளிலும் புனிதத்தை விதைத்துக் கொள்வோம். புனிதம் மாத்திரமே நம்மை ரட்சிக்கும், நம்மை காக்கும், இந்த உலகத்தை மீட்கும் என்பதை தூய அந்தோணியார் நிறைவாக புரிந்து கொண்டார். அதை சென்ற இடமெல்லாம் விதைத்தார். எல்லா இடத்திலும் புனிதத்தோடு அவர் வாழ்ந்தார். அவருடைய வார்த்தைகளில் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலும் புனிதத்தை வெளிப்படுத்தினார். அதனால் தான் மக்களை அவர் அன்போடு நேசித்து அவரை அரவணைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். வெறுமனே 36 ஆண்டுகள் மாத்திரமே வாழ்ந்த அவர் இன்று வரை போதித்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லோருக்கும் பிடித்தமான புனிதராக இருக்கின்றார் என்றால் அவருடைய புனித வாழ்வு. நாமும் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது 2வது கருத்து. 3வதாக புனித அந்தோணியார் இரக்கத்தின் வீரன். இரக்கத்தின் வீரன். அவர் சென்ற இடமெல்லாம் ஆத்துமாக்கள் எல்லாம் தொலைந்து போனதை பார்க்கின்ற அவர் தன்னுடைய முழு வீச்சான நற்செய்தியின் அறிவித்தலால் ஆன்மாக்களை கண்டுபிடிக்கின்றார். இன்னைக்கெல்லாம் நமக்கெல்லாம் பொருட்கள்லாம் காணாமல் போச்சுன்னா அந்தோணியார்ட்ட வேண்டிக்க கிடைச்சிடும். சாவி காணாமல் போயிடுச்சா, பொருள் காணாமல் போயிடுச்சா, அந்தோணியார்ட்ட ஜெபிக்க கிடைச்சிடும். அந்தோணியார் வெறுமனே பொருட்களை கண்டுபிடிக்கின்ற புனிதர் அல்ல, மாறாக ஆத்துமங்களை கண்டுபிடித்து ஆண்டவரிடம் சேர்க்கின்ற புனிதர் என்பதை நாம் நிறைவாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரிய வாழ்க. அவர் சென்ற இடமெல்லாம் ஆத்துமாக்களை கண்டுபிடித்து ஆண்டவரிடம் சேர்த்தார். எனவே நாம் அவருடைய இரக்கத்தை பின்பற்ற வேண்டும். நற்செய்தியில் அழகா பார்த்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியோடு இருந்தவர்களை பார்த்தார்கள். சிலர்கள் எல்லாம் மக்கள் கூட்டத்தை பார்த்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியோடு இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளை பார்த்தார். சீடர்கள் எல்லாம் எண்ணிக்கையை கண்டு பயந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்தை கண்டு இரக்கம் கொண்டார். சீடர்கள் எல்லாம் இது எப்படி நம்ம கணக்கில் அடங்கி எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு பார்த்து பயந்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளால முடியும், அவர்களை பயன்படுத்தி எல்லோருக்கும் அந்த இரக்கத்தை அங்கே பகிர செய்தார்.
எனவே நாமும் இரக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் இல்லைங்களா? நம்மளால கொடுக்க முடியாததை கடவுள் கேட்கல. பொருளை கொடு, பணத்தை கொடுன்னு கேட்கல. ஒரு புன்னகையை கொடுப்போம், பாராட்டுதான ஒரு வார்த்தையை கொடுப்போம், உற்சாகமுள்ள ஒரு சும்மா போயிட்டு நல்லா செஞ்சுப்பா அப்படின்ற ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன இரக்க காரியங்களை செய்கின்ற பொழுதெல்லாம் நாம் இயேசுவை பிரதிபலிக்கின்றோம், இயேசுவை காண்கின்றோம். கஷ்டப்படுகிற முகத்தில் கல்வாரி இயேசுவை பார்க்கலாம், உதவுகின்ற முகத்தில் உயிர்த்த இயேசுவை பார்க்கலாம். எனவே இதை உள்வாங்கிக் கொள்ளும். இந்த சின்ன 3 கருத்துக்கள் தான் நமது வாழ்க்கையின் அர்த்தத்தை முழுமையாக்கும், நமது ஆன்மீகத்தை உயர்த்தும். புனித அந்தோணியாரை போல இறை அன்பின் வெளிப்பாடாக, அடையாளங்களாக இருப்போம். தூய அந்தோணியாரை போல புனிதத்தின் அடையாளமாக நாம் நமது குடும்பத்திலும் நமது சமூகத்திலும் இருப்போம். தூய அந்தோணியாரை போல இரக்கத்தின் வீரர்களாக வாழ்வோம். அப்பொழுது நமது வாழ்வும் நமது ஆன்மீகமும் நமது முயற்சியும் ஆண்டவருக்கு சாட்சிகரமாக விளங்கும் என்பதை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடவுளின் நாமம் போற்றப்படுவதாக. ஆமென்.